6 வருஷமா நான் ஒரு பையனை லவ் பண்ணேன் சின்சியரா. பிரேக்கப்புக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்க போறேன், இது ஒரு தெளிவு தருமா அப்படின்னா, லவ்வை தாண்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்றது தப்பு தான். லைஃப்ல அந்த ஃபர்ஸ்ட் டயத்துல இருக்கிற இந்த மூமெண்ட்டு, அந்த உணர்வு வந்து ரிப்பீட்டடா வரவே வராது. பொய் சொல்றது வேற, மௌனமா இருக்கிறது வேற. ஒரு நல்ல குடும்ப தலைவின் பேர் வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாமே டெலீட் ஆயிரும். ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸை நீங்கள் கேட்க முடியாமல் பேப்பராக கொடுத்துருக்கீங்க, பார்க்கலாம் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத. 6 வருஷமாக நான் ஒரு பையனை லவ் பண்ணேன் சின்சியராக. ஆனால் எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் இப்படி மேரேஜ் பண்ணுற எனக்கு இது ஒரு தெளிவு தருமா? லவ் பண்ணுறது தப்பே கிடையாது. லவ் பண்ணும்போது லவ்வை தாண்டி நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்கிறது தப்பு தான். அது வந்து சரின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அது வந்து ஒரு ஃபீல். அந்த ஃபீல் எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா, குழந்தை பிறந்த அரை மணி நேரத்திலேயே வந்து அந்த குழந்தைக்கு பசிக்குன்னு அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு தன் மடியிலிருந்து பால் சுரக்கும். அப்போ வந்து அந்த தாய்க்கு புரியும், என் குழந்தைக்கு வந்து பால் தேவைப்படுது. இது வந்து ஒரு உணர்வு. ஸோ அதே மாதிரி உணர்வு தான் வந்து கணவர் ஒரு தாலி கட்டுற தருணமாக இருக்கட்டும், எல்லார் கையிலையும் அர்ச்சனை தூவுற தருணமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் முதலுறவில் வந்து கணவன் கூட இருக்கிற இல்லற வாழ்க்கையோட தருணமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து லைஃப்பில் அந்த ஃபர்ஸ்ட் டயத்தில் இருக்கிற அந்த மூமெண்ட்டு, அந்த உணர்வு வந்து ரிப்பீட்டடாக வரவே வராது. ஒரு தடவை நம்ம இந்த மேரேஜ் பண்ணிட்டு இன்னொரு செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது வராது. ஒருத்தர் கூட இன்டிமேஷனில் இருந்துட்டு இன்னொருத்தர் கூட இருக்கும்போது வராது. ஸோ அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் நீங்கள் யாருன்றத உங்களோட உடபாவனையோ ஏதோ ஒன்று உங்களையே காட்டி கொடுத்துரும், நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள்னு சொல்லி. ஆனால் அதெல்லாம் மேக்கப் பண்ணி கொண்டு போக முடியுமா அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் பாஸ்ட்டை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் ஒரே ஒரு சொல்யூஷன். இதுக்குள்ளே முழு எஜுகேஷனையும் முழு விஷயத்தையும் இங்கே உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த எஜுகேஷனில் அதுவும் இருக்குது. என் நண்பனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ அவன் ஒய்ஃபு இல்லீகல் அஃபேரில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவான். இந்த இல்லீகல் அஃபேர் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, அதை இனிமேல் வந்து சால்வ் பண்ணால் இனிமேல் எங்கே ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும் அப்படின்றதையும் சேர்த்தே எஜுகேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த பொண்ணுக்கு அஃபேர் இருக்குது அப்படின்னா 2 பாயிண்டில் அந்த கேட் ஓப்பன் ஆகும்.